நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்க்கிட்டே இருக்கு? நம்ம வாழ்க்கையில் என்னதான் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படிங்கிற மாதிரி பல மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம். அதாவது வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலேயா கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையில் நிறைய பேர் இருக்க முடியும். அதாவது மேஷராசிலிருந்து மீனராசி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அனைத்து நபர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த ராகு பகவானாலையும் இந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ராகு பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பதில், அதாவது உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ப போகிறீங்க. வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். அப்போ இந்த ராகு பகவான் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கார். இன்னைக்கு கும்பராசிக்காரங்க கிட்ட கேட்டால் கூட மனதளவில் பெரிய பிரச்சனை. அதாவது சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அந்த சந்திரனோட காரகத்துவம் கொண்ட அனைத்து உயிரற்ற காரகத்துவமாக இருக்கட்டும், உயிர் காரகத்துவமாக இருக்கட்டும், பொருள் காரகத்துவமாக இருக்கட்டும், அனைத்து விதத்திலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த சந்திரன்னா அம்மா வழி உறவுகளாக இருக்கட்டும், அம்மா வழி உறவு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். நல்லா கேட்டு பாருங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மேலே ராகு பகவான் இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்கார். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து ராசிக்காரங்களுக்கும் இது பொதுவான ஒரு பரிகாரம். இப்போ இது கும்பராசியில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யணும்? அதாவது கும்பராசி அப்படின்னாலே அங்கே சந்திரன் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த சந்திரன் மேலே ராகு போகும்பொழுது நீங்கள் திங்கக்கிழமை ராகு காலத்தில் சந்திரனோட அதாவது உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் காற்று ராசியில் இருக்குது. அப்போ அந்த காற்று ராசி இயங்கக்கூடியது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரங்கள். அப்போ அந்த மரம் சொல்லக்கூடிய அந்த சந்திரன்னாலே என்ன மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை மரம். அப்போ அந்த வாழை மரத்தை திங்கக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதாவது தேவையில்லாத ஒரு கேட்பாடற்ற இடத்துல ஒரு வாழை மரம் முளைச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், வெட்டிட்டு வாங்க. தோட்டத்துலலாம் போய் வெட்டிட்டு இருக்காதீங்க, பஞ்சாயத்து தரப்போகுது. அப்போது அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு வரும் பொழுதும் உங்களுக்கு அந்த சந்திரன் மேலே அந்த ராகு போகும் பொழுது அந்த ராகுவால் பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அங்கே தடையாகும். ராகுனாலே வெட்டுதல் தான். அதே இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ அதே கும்பராசியில் எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டும், எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருக்கட்டும், கும்பராசி கட்டத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணத்துக்கு சனி கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சனி கிரகத்தின் மேலே ராகு பகவான் போகும் பொழுது சனி கிரகம் என்ன மரத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப மரம். அப்போ அந்த வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு கேப்பாடற்ற இடத்துல இருந்தாலும் சரி, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, முழுவதும் வெட்டிட்டு வர வேண்டாம். நீங்கள் முடிஞ்சால் உங்களால் உங்கள் கை கெட்டுற அளவுக்கு ஒரு கிளையை நீங்கள் உடச்சி போட்டோ இல்லை அருவாள் எடுத்து வெட்டிட்டு வாங்க. ராகுனாலே வெட்டுதல் தான். அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னைக்கு கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசியில் போகும் பொழுதும் கும்பராசியில் இருக்கும் வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இன்னும் மற்ற கிரகங்கள் கும்பராசியில் இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அடுத்து நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிட. திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.